வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு Sci-Fi Tech. இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ஓட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். விண்டோஸ் 11 வந்தாச்சு மக்களே. அதாவது விண்டோஸ் 10ஓட அப்டேட் வெர்ஷனான விண்டோஸ் 11 வரும் வராது இந்த மாதிரியான ஏகப்பட்ட ரூமர்ஸ்க்கு இடையில மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ஓட பீட்டா வெர்ஷனை விட்டுருக்காங்க. என்ன விண்டோஸ் 11 வந்துருச்சா? கவர்மெண்ட் லேப்டாப்புக்கெல்லாம் செட் ஆகுதா? ஆண்ட்ராய்டு ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் ஆகுதாமே? ஃப்ரீயா காசா? இந்த மாதிரியான ஏகப்பட்ட சந்தேகங்கள். உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் ஆன்சர் நம்ம வீடியோவில் இருக்குது. ஸோ நம்மளோட வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விண்டோஸ் 10 விண்டோஸ் 11ஓட ஒப்பிடும்போது டிசைன் லெவலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஃபங்க்ஷனாலிட்டி லெவலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளோட விண்டோஸ் 10 லெஃப்ட் சைடில் இருந்த ஸ்டார்ட் அப் மெனுவை சென்டராக கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அலைன்மெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை யூசர் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வேணும்னா லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். அதாவது விண்டோஸ் 10 இருக்கிற மாதிரி. என்னோட கருத்து என்னன்னா, இதை நீங்கள் சென்டரில் வச்சு பார்க்கறதுக்கு ஒரு மேக் ஓஎஸ் மாதிரியான லுக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உள்ள டவுன்லோட்ஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், பிக்சராக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபோல்டர்ஸில் உள்ள பழைய ஐகான்ஸை தூக்கிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உள்ள புது ஐக்கானை போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கலரான ஐகான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால லைட் மோடாக இருக்கட்டும், டார்க் மோடாக இருக்கட்டும், ரெண்டுலையுமே பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10 வரைக்கும் உள்ள நார்மல் ஃபோல்டர் ஐகான்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரல. ஆனால் விண்டோஸ் 11 கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைல் மேனேஜருக்கு பார்டர் ரேடியஸும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்கொயர்ல இருந்து ரவுண்டட் எட்ஜஸா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மட்டும் தான் ரவுண்டட் கார்னர் கொடுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஒட்டுமொத்த விண்டோஸ் 11க்கு இதை அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல எக்கச்சக்கமான தீம்ஸை டிஃபால்ட்டாவே கொடுத்துருக்காங்க. இதுல உள்ள ஒவ்வொரு தீமே வேற கலர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இது கிளாஸி லுக்ல தான் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அப்புறம் மல்டி டாஸ்கிங் பண்றவங்களுக்காகவே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபியூச்சர் வந்திருக்கு. நீங்க ஒரு டெவலப்பரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது நீங்க ஒரு பக்கம் கோடிங் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அவுட்புட் பார்க்கும்போது ரெண்டு டேவையும் சரியா அலைன் பண்றது ரொம்பவே சிரமமா இருக்கும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான வழியை விண்டோஸ் 11 அவங்களோட மேக்ஸிமைஸ் பட்டன்லயே கொடுத்துட்டாங்க. நீங்க மேக்ஸிமைஸ் பட்டன் மேல ஜஸ்ட் கர்சரை கொண்டு போனாலே போதும், உங்களுக்கு ஹரிசாண்டலா வேணுமா வெர்டிகலா வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட லேஅவுட் உங்களுக்கு காமிக்கும். இதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லேஅவுட்டை செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் ஒரு சிலருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீமை வீடியோ காலிங்காக டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கான்ஃபிடென்ட் கால்ஸுக்கும் சேட்டிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைலில் இருக்க மாதிரியான விட்ஜெட்ஸை இந்த விண்டோஸ் 11லையும் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி வெதர் டேட்டா பார்த்துக்கலாம், சோசியல் போஸ்ட் பார்த்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங்காக உள்ள நியூஸ் வரைக்கும் பார்த்துக்கலாம். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல, ஆனால் இருந்தாலும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்புட் கொடுக்கறதுக்காக வாய்ஸ் டைப்பிங்கும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நம்மள பல பேர் ஆசைப்பட்டு கிடைக்காம ஏங்கின ஒரு விஷயத்தை மைக்ரோசாஃப்ட்ல இப்ப எளிதா கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ்ல ஆண்ட்ராய்டு ஆப்பை ரன் பண்ணணுங்கிறது தான். இதுக்காக ப்ளூ ஸ்டாக், நாக்ஸ் இந்த மாதிரியான எக்கச்சக்க எமுலேட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்போம். ஆனா அந்த அளவுக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸை எந்த ஒரு எமுலேட்டர்ஸாலையும் கொடுக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஆனா விண்டோஸ் 11 ஆண்ட்ராய்டு ஆப்ஸை ரன் பண்ண முடியறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஆனா இப்போதைக்கு அமேசான் ஆப் ஸ்டோர்ல உள்ள ஆப்ஸை மட்டும்தான் நம்மளால இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இதுல கூகுள் பிளே ஸ்டோர்ல உள்ள ஆப்பும் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருந்திருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ற இந்த ஃபீச்சர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுல உங்களுக்கு எந்த ஃபீச்சர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த விண்டோஸ் 11 OS ஃப்ரீயா காசா அப்படின்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ் 10 OS பே பண்ணி வாங்கினவங்க ஃப்ரீயா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க விண்டோஸ் 11 டைரக்டா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சில ஆயிரங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். இதுக்கான சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்காக பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ல இருந்து பிசி ஹெல்த் செக்கர் அப்படிங்கிற ஒரு டூலையும் கொடுத்திருக்காங்க. இந்த டூலோட டவுன்லோட் லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. இதை யூஸ் பண்ணி உங்களோட சிஸ்டம் விண்டோஸ் 11க்கு எலிஜிபிளா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வர வீடியோக்களை விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்றதே, அதுவும் கவர்மெண்ட் லேப்டாப்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதே அப்படிங்கிறதையும் நாங்கள் போடுவோம். அது மட்டும் இல்லாம பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரியான பெரிய ஆண்ட்ராய்டு கேம்ஸை கூட எப்படி இன்ஸ்டால் பண்றதே அப்படிங்கிறதையும் நாங்கள் போடுறோம். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.